இனிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா தொப்பை குறையுதான். யாரோ ஒரு டாக்டர் யூடியூப்ல சொல்லிட்டு இருந்தாப்ல. அதனால இனிப்பை விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னையிலிருந்து காப்பி டீ எல்லாம் எதுவுமே குடிக்கக்கூடாது. சீக்கிரம் ஒல்லியா சிம்ரன் மாதிரி ஆயிட்டு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு டான்ஸ் ஆடணும். உப்பாத்தா உப்பாத்தா புஷ்பக்கா வீட்டு பக்கம் வராமையே இருந்தியே, என்ன திடீர்னு? போய் தான் பாப்போம். என்ன புஷ்பக்கா கையில ஸ்வீட்டோட வந்திருக்க? அடி வீட்டுல ரசகுல்லா செஞ்ச. உனக்கு ரசகுல்லா பிடிக்கும்ல, அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் பார்த்து சொல்ல. ஐயோ புஷ்பக்கா, இன்னையிலிருந்து இனிப்பு திங்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நீங்க வேற என்னடா ரசகுல்லா கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கீங்க. அட நீ என்ன பெருசா இனிப்பு திங்கிற? எனக்காவது ஒரு நாள் ஏதாவது செய்யறோம் நம்ம வீட்ல. நம்ம என்ன பணக்காரங்களா தினமும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறதுக்கு? ஒன்னு எடுத்து வாயில போடு. அட ஆமால்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வேணா எப்பவுமே தின்னுட்டு இருக்கிறேமா? என்னைக்காவது ஒரு நாள் தானே. சரி ஒண்ணு கொடுங்க, சாப்பிட்டு பாப்போம். அதெல்லாம் இல்ல, மொத்தமும் உனக்கு தான். வேணுங்கிறத எடுத்து தின்னு. காலையில பாத்ரூம் போனா சரியா போகுது. இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறதுனால ஒன்னும் ஆயிடாது. சாப்பிடு. கரெக்டா சொன்ன புஷ்பக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்புறம் போயிட்டு வரேன். சரிக்கா. நம்மளே இந்த இனிப்பை விடணும்னு நினைச்சா கூட இந்த இனிப்பு நம்மள விடாது போல. சரி ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். உப்பாத்தா உப்பாத்தா, சரிங்க மாமா. கையில என்னது? இதுவா? வர்ற வழியில சூடா அல்வா போட்டுட்டு இருந்தானுங்க. அத்தான் உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நல்லா சாப்பிடு. உனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கேன். மாமா நான் தான் இன்னிலிருந்து இனிப்பே சாப்பிட கூடாது முடிவு பண்ணேன். இன்னைக்கு அல்வா வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. நீயா 3 நாளைக்கு கம்முன்னு இருப்ப. 4வது நாள் ஒரு டம்ளர் டீ குடிச்சா ஒன்றும் தப்பு இல்லைன்னு குடிப்பேன். 5வது நாள் 2 டம்ளர் டீ குடிச்சா தப்பு இல்லைன்னு குடிப்பேன். 6வது நாள் ஒரு நாளைக்கு 5 டைம் டீ குடிச்சா தப்பு இல்லைன்னு குடிப்பேன். 7வது நாள் ஏனுங்க மாமா அல்வா வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்பேன். ஏண்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாது? இந்த மாதிரி இனிப்பை விடுறேன்னு என்னைக்கெல்லாம் நீ சொல்றியோ அன்னைக்கெல்லாம் உன்னை தேடி இனிப்பு வந்துக்கிட்டே இருக்குதுடி. ஆமா மாமா, நீங்க சொல்றது கூட கரெக்ட். இப்பதான் புஷ்பக்கா ரசகுல்லா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. பாத்தியா, எத்தனை நீ விடணும்னு நினைக்கிறியோ அது உன்னை தேடி வருது. அதனால நமக்கு எதுக்கு விசப்பரிச்ச? வாங்கி கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிட்டு சீக்கிரமா செத்துப்போ. எது? ஐயோ இல்ல 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 இல்ல, வாங்கி கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிட்டு நீண்ட கால உயிர் வாழுன்னு சொல்ல வந்த முப்பாத்தா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆகும். எப்படா நான் சாவ, எப்படா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு காத்துட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காதாக்கும்.